தம்பி, தேவரெல்லாம் திரண்டு ஒரு வேட்பாளர் நிறுத்தி நாடு ஆள முடியாது. வன்னியரெல்லாம் சேர்ந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தி நாடு ஆட முடியல. கவுண்டர்லாம் சேர்ந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தி நாடு ஆள முடியல. அப்ப என்ன பண்ணலாம்? எல்லாரும் சேர்ந்து ஒரு தமிழனை நிறுத்தினா இந்த நாட்டை ஆள வாய்ப்பு இருக்கு. அதுதான் தமிழ் தேசிய அரசியல். சாதி மதங்களாக பிளந்து விரிந்து கிடந்த தமிழ் தேசியர்களை ஒன்றிணைத்து நாம் தேவரல்ல, நாடாரல்ல, கோணாரல்ல, செட்டியார் இல்ல, முதலி இல்ல, பிள்ளை இல்ல, இந்து இல்ல, இஸ்லாம் இல்ல, முஸ்லீம் இல்ல, இதெல்லாம் நம்ம அடையாளம் இல்லை, நாம் தமிழர்கள் என்பதுதான் அடையாளம் என்று நிறுவுவதுதான் தமிழ் தேச அரசியல். அதான் அரசியல். அதான் கடைசி வாய்ப்பு. அரசியல் வலிமையற்று அடிமையாகி தாய் நிலத்திலே வீழ்வதை விட எழுவது வெல்வது மேலானது. அதை கவனிச்சு வச்சுக்கணும். நீ நீ மதம் சாதி என்று போனீன்னால் உனக்கு சமாதியை தவிர எதுவும் மிஞ்சது. நல்லா கவனிச்சுக்க. நீ விட்டுறாத. இந்த வாட்டி வரலாறு இருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு உனக்கு இந்த தேர்தல். இதுல போய் இந்திய பாராளுமன்றத்துக்குள்ள என்ன செய்ய போறா சீமான்? என் தங்கச்சி சொன்னாங்க பாருங்க, இந்த மண்ணின் மக்கள் உரிமை இழந்து ஊமையாக இருக்கிற என் மக்கள், அடித்தட்டு உழைக்கும் மக்களின் உரிமைக்காக ஓங்கி ஒழிப்பார்கள் என் பிள்ளைகள். எழுதி வச்சுக்க. இந்திய பாராளுமன்றம் அதிரும். எப்படி? உயிர்ப்பால் ஊட்டிய என் தாயின் மீதும் அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ் மீதும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் நேசிக்கும் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு உறுதியேற்கிறேன். சட்டாண்டா இந்திய பாராளுமன்றம், சட்டாண்டா. நெல்சன் மண்டேலா எவனை தீவிரவாதி என்று பழி சுமத்தி 27 ஆண்டுகள் சிறைப்படுத்தினார்களோ அதே பாராளுமன்ற வாசலில் அவனுக்கு சிலை வைத்தார்கள். வரலாற்று மாறுதல். எவனை தீவிரவாதி, பயங்கரவாதி என்று தடை செய்து வைத்திருக்கிறீர்களோ அவன் பெயரிலே இந்திய நாடாளுமன்றத்திற்குள் உறுதிமொழி எடுப்பார்கள் என் பிள்ளைகள். நீ ஒண்ணும் உலகத்தை அப்படி திரும்பி பார்க்க வச்சு ஒரே நொடியில் போடுற ஓட்ட, ஒரே ஒரு ஓட்ட போற, மைக்கில் போட பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி தாமரை போட்டாச்சு ரெட்டால போட்டாச்சு. அதான் வெற்றி கொடி கட்டு என் தம்பி சேரன் படத்தை கையெழுத்து பார்த்திவன் கையெழுத்து கேட்பார். பாட்டாச்சு எத்தனை பாட்டாச்சு. சூரியன் பாட்டாச்சு ரெட்டால போட்டாச்சு. மைக்க போடுவோம் போட்டு விடுப்பா. பார்த்து பண்ணி விடுங்க. நியாயமாரு ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க. ரொம்ப நாளா கத்துறோம்ல, இந்த பாருங்க தொண்டையில இருந்து காத்து தான் வருது. ஏதாவது சொல்லுங்க, சத்தம் வர மாட்டேங்குது. வெயில நின்று கண்ணு வீங்கி போயிருது, செவந்து போகுது. அவன் அண்ணே கண்ணு என்னாச்சுன்னு, என் கண்ணை விட என் தமிழ் மண்ணு எனக்கு ரொம்ப முக்கியம். அதை என் அன்பு தம்பிகள், அறிவார்ந்த என் சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு இந்த தேர்தல் அணுகுங்க.